அனைவருக்கும் வணக்கம். நான் ரெனுமீரா. இன்னைக்கு ரெமீரா டாக்ஸ்ல என்னோட ஒரு ஃபேவரட் ஆர்ட் ஃபார்மான பரதநாட்டியம், ஒரு சிறந்த பரதநாட்டிய கலைஞரை வந்து ரெமீரா டாக்ஸ்ல இன்டர்வியூ பண்ணணும்னு என்னுடைய பல நாள் கனவு இன்னைக்கு நிஜமா இருக்கு. திருமதி ஸ்ரீகலா பரத் அவர்களை நாங்க இங்க சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம். வணக்கம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஷூட்லயும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. எவ்ரி இயர் வி கோ த்ரூல மெட்ராஸ்னா அதுக்கு தானே ஹாட்டஸ்ட். பட் ஐ காட் so used to it. எனக்கு உங்களுடைய நிகழ்ச்சிகள் நான் ஒரு 2-3 நிகழ்ச்சிகள் நேர்ல வந்து ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. தேங்க்யூ. ரஷ்யன் கல்ச்சர் சென்டர்ல நீங்க கத்து கொடுத்துட்டு இருந்த காலங்கள்ல வந்து எனக்கு அங்க உங்க பழக்கம். ஓ, வெரி நைஸ், வெரி நைஸ். அது எப்போ நான் 1999ல ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு பழக்கம், அப்ப பார்த்திருக்கேன், பேசியிருக்கோம். அதை தாண்டி இப்போ சமீப காலமாக இந்த சேனலில் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டிய கலைஞரில் அவங்கள வந்து நேரடியாக காணணும், அவங்களுடைய நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. வெரி நைஸ், வெரி நைஸ். இன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல உங்களுக்கு நான் ஒன்றுமே இல்லைம்மா. எங்களுக்கும் ஆர்டிஸ்டா கலைஞர்களுக்கெல்லாம் என்ன வேணும், முதல்ல அந்த கரகோஷம், அந்த கிளாப்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு எல்லாரையும் பேசிட்டு அதெல்லாம் எங்களோட ப்ளெஷர். அது இட் இஸ் ஜஸ்ட் அவர். நீங்கள் கேட்டது முதல் டான்ஸ்னா ஐ ஆல்வேஸ் ஜஸ்ட் எல்லாமே நான் அர்ப்பணிக்கிறது என்னுடைய குரு கலைமாமணி திருமதி KJ சரசா அவர்களுக்கு. அவர் தான் 7.5 வயசுல 8 வயசுன்னு வச்சுக்கலாம் இல்லைனா, அப்போ வந்து ஒரு ஃபேமிலி நம்ம பக்கத்துலயே இருக்கும். நம்ம மெட்ராஸ், சென்னை, பாய்னா மிருதங்கம் வாசிக்கணும், அந்த மாதிரி கேர்ள்னா டான்ஸ் இல்லைன்னா பாட்டு பாடணும். என்னோட குரலுக்கு சாப்பாசா அதுக்கு மேல போல, பாக்கு மேல சா போல. அதனால அம்மா அப்பா வந்து இந்திரா கிருஷ்ணமாச்சாரி என்னை வந்து பக்கத்துல சரசா டீச்சர் 2-3 streets away. நாங்க சீத்தமா காலனில இருந்தோம். அண்ட் டீச்சர் வந்து அந்த ஈஸ்ட் அபிராமபுரத்துல இருந்தாங்க. ஸோ அங்க வந்து சேர்த்து விட்டான் அம்மா அப்பா. பட் இட் வாஸ் மை குரு, மை ரிவியர்ட் குரு சரசா டீச்சர். அவங்க தான் என்னோட டேலண்ட்டை ரொம்ப அழகா ஐடென்டிஃபை பண்ணிட்டு நல்லா கற்றுக் கொடுத்துட்டு 1969 ஃபெப்ரவரியில சேர்ந்தேன். 1971ல சலங்க பூஜை. May 22nd 1972 வாஸ் மை அரங்கேற்றம். ஆமா, இங்க நம்ம மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே இதுவா அது பேர் என்ன, இட் வாஸ் ஓப்பன் ஏர், நாட் ஓப்பன் ஏர், மேல இது இருக்கும், பட் சைட்ல எல்லாம் நல்லா காத்து அடிச்சுட்டு எல்லாம் ஒரே பிளான்ஸ் எல்லாம் இருந்துட்டு ரொம்ப நேச்சுரலா இருக்கும், விஸ்தாரமா ரொம்ப நல்லா இருக்கும். இப்பதான் என்னமோ ஏசி எல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. So that was May 22nd 1972 was my அரங்கேற்றம். பட் நான் தையாத்தை ஆரம்பிச்சது சரசா டீச்சர் கிட்ட February 1969. ஸோ அதனால அதுக்கப்புறம் அரங்கேற்றம். அப்புறம் எனக்கு ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுது. 18 வயசுல எனக்கு கல்யாணம் ஆயிடுது. 20 வயசுல ஐ காட் மை சன் அபிஷேக். ஐ காட் மேரிட் டு கிரிக்கெட்டர் K. பரத்குமார்னு. இஸ் ரைட் ஹேண்ட் பவுலர் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ எனக்கு இன்னொன்று அட்வான்டேஜ் என்னன்னா, என்னோட மாமியார் ஜெயா கிருஷ்ணன் ரொம்ப நல்லா கர்நாடிக், அவங்க கர்நாடக இசையில ரொம்ப பேர் வாங்கினவங்க, திருமதி ஜெயா கிருஷ்ணன் அவர்கள். அதனால ஜெயம்மா வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணா என்ன. என்னோட மாமனாரும் மிஸ்டர் M.R. கிருஷ்ணன் ஆல்சோ என்கரேஜ், ரொம்ப எனக்கு மேல மேல நீ வரணும், உனக்கு எல்லாமே பகவான் கொடுத்துருக்கார், நீ நல்லா டான்ஸ் ஆடி நல்லா வரணும்ட்டு. ஸோ அதனால தட் வாஸ் ஆல்சோ வெரி குட் என்கரேஜ்மெண்ட். ஸோ அங்க அம்மா அப்பா எங்க மாமியார் மாமனாரும் ரொம்ப நல்லா இது பண்ணி அப்புறம் எல்லா இடத்துலயும் ஆரம்பிச்சேன். எல்லா சபாக்கள் எல்லாமே சரசா டீச்சர் தான் முதல்ல எங்களுக்கு கை காமிச்சு விட்டாங்க. உங்க பீரியட்ல நிறைய பேர் இருந்தாங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ் எஸ், சரசா டீச்சருக்கு அப்பவே 150 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்பவே இருக்கும். டீச்சர்லாம் ஆயிரக்கணக்கானதுக்கு மேல தயாரிச்சிருக்காங்க. டீச்சர் பாஸ்ட் அவே ஆன் January 2nd 2012. அவங்க இப்ப நம்ம 2026ல இருக்கோம் இல்லையா, 2012 January 2nd. ஆமா, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் எனக்கே தெரிஞ்ச 1000க்கு மேல இருக்கும். ஆனா கூட சரசா டீச்சர் எப்படி சொல்லியிருக்காங்க,
நான் 1000 பேரை தயாரிச்சிருக்கலாம், ஆனா ஒரே கலா பரத்னுவாங்க, ஸ்ரீகலா பரத்ன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனா அது ஒரே கலா பரத். அதுவே எனக்கு வந்து ரொம்ப குஷி தான். அண்ட் இன் 1996 ஒரு வாட்டி அன்னமய்யா பக்தி மஞ்சரின்னு நாங்க பண்ணோம். ஆகஸ்ட் 1996 நாரதகான சபா மெயின் ஹால்ல தான் பண்ணோம். சரசா டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் மெயினா அந்த ரோல் எடுத்துட்டேன் வித் அதர் ஒரு 6லேருந்து 8 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க எல்லாம் சேர்ந்து பண்ணோம். குட்டி கிருஷ்ணனும் ஒரு குழந்தை வந்தது. அப்ப வந்து எம்எஸ் அம்மா தான் வந்தாங்க சீஃப் கெஸ்டா, நம்ம வாக்கிங் காடஸ் எம்எஸ் சுபலட்சுமி அம்மா. அண்ட் தட் இஸ் வழக்கேத்தி வச்சாங்க அவங்க. ஏன்னா அவங்க பிரபலப்பட்ட பாட்டு தான் நான் எடுத்துட்டேன். எனக்கு அப்போ ஸ்ரீ டிஎஸ் பார்த்தசாரதி மாமான்னு அவர் தான் எங்களுக்கு வந்து எல்லா கைடன்ஸா இருப்பாங்க. அவங்க ஒரு மியூசிக்காலஜிஸ்ட் அண்ட் he used to give us all the reference of books. அவங்க தான் எங்களுக்கு எல்லாம் பாட்டு எடுத்து கொடுக்கறது, மீனிங் எடுத்து கொடுக்கறது, அண்ட் அந்தந்த இதுக்கு அதுக்கு ஏத்தாப்புல எல்லாத்தையும் பண்றது எல்லாம் டிஎஸ்பி மாமான்னு பேர், டிஎஸ் பார்த்தசாரதி. அண்ட் he was a secretary of music academy also. அவர் 6லேருந்து 60 பேர் எல்லாம் அவங்க கிட்ட தான் வருவாங்க. every dancer used to come to him. ஸோ அந்த விதத்துல அவர் தான் எனக்கு நவவித பக்தின்னு தாளப்பாக்கம் அன்னமாச்சாரியா கீர்த்தனையிலேருந்து எம்எஸ் அம்மா பாப்புலரைஸ் பண்ண பாட்டு எடுத்து கொடுத்தாங்க அந்த நவவித பக்திக்கு. அவ்வளவு நல்லா இருந்தது. ஸோ எம்எஸ் அம்மாவையும் நான் கூப்பிட்டு இருந்தேன் வழக்கேற்றத்துக்கு. அப்போ தென் இது நம்ம திருப்பதியில என்ன பேர் அதுக்கு, அவருக்கு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் ஆஃப் டிடிடி, எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் இஓ, அவர் ஒன் மிஸ்டர் ரமேஷ் அவர் தான் வந்தார் சீஃப் கெஸ்டா. ஹி ட்ரோவ் டவுன், திருப்பதியில இருந்து வந்தார். நல்ல கிரவுடு, நல்லா நாரதகான சபா வாஸ் ஃபுல். அந்த ஐல எல்லாம் உட்காந்து எல்லாரும் பார்த்தா. நான் எதுக்கு இவ்வளவு சொல்றேன்னா, எம்எஸ் அம்மா எங்க அண்ணா ஸ்ரீகாந்த் அண்ணா கிட்ட போய் சொல்லியிருக்கா, நான் உன் தங்க கிட்ட சொன்னேன் 5 நிமிஷம் வந்து நான் உட்காடுறேன்னு, ஆனா உன் தங்க என்ன 1.5 மணி நேரம் உட்கார வச்சுட்டா. அதனால அவர் எப்பயும் சொல்லுவார், அண்ணா இதுக்கு மேல உனக்கு என்ன காம்ப்ளிமெண்ட் வேணும். சோ ரொம்ப கொடுத்து வச்சவர். அதுதான் நான் இந்த அன்னமய்யா பக்தி மஞ்சரி பத்தி சொன்னேன். ரொம்ப விசேஷம். அது 1996 ஆகஸ்ட் 16th. எனக்கு வந்து இப்போ ஒரு கலை உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி ஒரு நாட்டியம் அப்படிங்கிற ஒரு கலை உள்ள வரும்பொழுது அது ஒரு இண்டிவிஜுவலோடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு அது பெர்ஃபெக்டா பண்ணுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு நடனக்கலை, எனி கலை அப்படின்னு பார்த்தாக்க கிளாசிக்கல் ஆர்ட், அந்த கலை, நம்ம சென்னையே கலை நகரம் தானே பேரு. த கல்ச்சுரல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் சென்னை, மெட்ராஸ்னு. கலை வந்து ஒரு ஆங்கிலத்துல சொல்லணும்னாக்க கிளாசிக்கல் ஆர்ட் டீச்சஸ் யூ லாட்ஸ் ஆஃப் டிசிப்ளின். அது என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு டிசிப்ளின் வரதான் செய்யறது. ஏன்னா கிளாசிக்கல் ஆர்ட்ல ஒரு பர்டிகுலரா எல்லாம் வச்சிருக்காங்க, இப்படி கத்துக்கணும். முதல்ல ஒரு குரு மரியாதை வருது, குரு கிட்ட போய் குரு சிஷ்யா பரம்பரா, அதுல நம்ம நிறைய கத்துக்கிறோம். அதனால டெஃபினெட்லா வீட்லயும் அம்மா அப்பாவும் இருக்கா, எல்லாரும் இருக்காங்க. பட் அந்த குரு மரியாதை கிட்டேந்து கத்துண்டு, குரு நிறைய கதைகள் வச்சு, நம்ம இதிகாச கதைகள், மித்தாலஜி, ஹிஸ்டாரிக்கல், அந்த மாதிரி தான் டான்ஸ் இஸ் பேஸ்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம இது கத்துக்கச்சே நிச்சயமா நமக்கு நல்ல டிசிப்ளின் தான் வரும். ஏன்னா அந்த பெரியவங்க எப்படி எல்லா கடவுள் மீது பாட்டு இருக்கும். அண்ட் இப்போ ஜாவலின்னு எடுத்தாக்க அது ஒரு ஸ்ருங்காரம் பீஸ் மாதிரி வரும். ஒரு பதவர்ணம் கூட ஸ்ருங்காரத்துல இருக்கு. அது அது லவ், காதல், அந்த நம்ம ரசத்துல எல்லா நவரசமும் நம்ம அதுல கத்துக்கிறோம். ஓகே, ஸோ யூ ஹாவ் a variety. அது ஒரு கிளாசிக்கல் ஆர்ட்னா அது எனக்கு கிளாசிக்கல் ஆர்ட் ஒரு பிரேயர்ஸ். இட்ஸ் அ பேஷன், பிரேயர்ஸ் அண்ட் a way of life for me. எனக்கு கிளாசிக்கல் ஆர்ட்னா நான் டான்ஸ்னா அவ்வளவுதான். எங்க மாமியார் கலாட்டா கூட பண்ணிருக்காங்க, நீ ஒரு வாட்டி குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி அப்படி வாயன், டான்ஸ் பத்தி பேசாம வாயன், உனக்கு 24 மணி நேரம் டான்ஸ் தானா? ஆமாமா அப்படின்னு. எதுக்கு எடுத்தாலும் எனக்கு டான்ஸ் தான். எனக்கு அவ்வளவு அதுல ஈடுபாடு. அண்ட் நிறைய டீச்சர் கிட்டயே இருக்கிறதுனால, டீச்சர் எப்படி கோரியோகிராஃப் பண்ணுவாங்க, இந்த இடத்துல என்னத்தை நுழைப்பாங்க, அந்த இடத்துல என்ன பண்ணணும், எப்படி வந்து டீனேஜுக்குள்ள ஒன்லி பக்தி ரசம், ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் ஸ்ருங்கார ரசம் ஆரம்பிப்பாங்க. அண்ட் எங்க வழுவூர் பாணியில
அந்த ஸ்பேஸ் எல்லாம் ரொம்ப நாளா கவர் பண்ணணும். ஸோ அது வந்து டீச்சர் ரொம்ப நாள் அது ஆரம்பமே ஒரு வாட்டி எழுதினாங்க, ஸ்ரீகலா பரத் entered like an arrow and she entered like an atom bomb. அது எல்லாம் சரசா டீச்சருக்கு தான் புகழ் போனோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த வைப்ரண்டா தான் வைப்ரண்ட் வழுவூர் ஸ்டைல்னா சரசா டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க தான். இப்போ ஒரு ஸ்டேஜ் அப்படின்னா அதை வந்து முழுக்க பயன்படுத்தணுங்கிறது இருக்கு. அது ஆமா, நாட்டியம் எஸ்பெஷலி வழுவூர் பாணி. அது வழுவூர் ரம்யா பிள்ளை சார் வச்சது. என்னோட டீச்சர் அவங்களோட பிரதம சிஷ்யா இருந்தாங்க. ஸோ டீச்சர் வந்து குரு சிஷ்ய பரம்பரா அதுலயே வந்து குருவுக்கு எல்லாம் சேவை பண்ணி அதுக்கப்புறம் தான் ஐ திங்க் 1960 ஆரம்பிச்சிருப்பாங்க. நான் பிறந்தது 1961. ஸோ நான் 1969 தான் ஆரம்பிச்சுட்டேன் டீச்சர் கிட்ட. ஸோ டீச்சர் வந்து ஒன்று நுணுக்கங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அஃப்கோர்ஸ் டீச்சர் அளவுக்கு நமக்கு வர முடியாது. நான் வந்து எப்படி பண்ண எல்லாமே என்னோட கொரியோகிராஃபி டீச்சர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது வந்து டீச்சர் என்ன இது பண்ண என்னோட கிரியேட்டிவிட்டி இருக்கு, ஆனா கூட அந்த டீச்சரோட ஒரு எங்கேயாவது ஒரு 1-2 இடத்துல டீச்சரோட அங்க ஒரு டச் இருக்கணும். அதுதான் எனக்கு சென்டிமெண்டலா அதுதான் ஹிட் ஆகும் அந்த மாதிரி. அண்ட் டீச்சரே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி, நீதாமா என்னோட பேரை நிலநாட்டுவ, அந்த வைப்ரன்ஸ், அதுக்கு அந்த வைப்ரன்ஸ் வழுவூர் ஸ்டைல ரொம்ப என் மேல ரொம்ப ஒரு இது இந்த டீச்சருக்கு என்னை வச்சிருந்தா மற்றவங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணுவாங்க. இப்போ 6-7 வர்ணம் நான் கம்போஸ் கோரியோகிராஃபர் வராது சரசா டீச்சருக்கு. அவங்க ரொம்ப அழகா கலா ஸ்ரீகலா கூப்பிட மாட்டா சென்னையிலையா, ஃபோன் பண்ணுவாங்க, கலா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, 7 மணி ஆகுது. இல்லை டீச்சர் குழந்தை அபிஷேக்கை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சரி அப்போ என்ன பண்ணுற, நீ வீட்டுக்கு வா, நான் டான்ஸ் கம்போஸ் பண்ணணும்டி. ஏன்னா கடவுள் புண்ணியம் என் சரசா டீச்சர் ஆசீர்வாதம் எனக்கு நல்ல மெமரி பவர் உண்டு. ஸோ என்னை வச்சு நான் கோரியோகிராஃப் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுத்துருவேன். ஒன்றுமே ஒரு இந்த வர்ணத்துலேருந்து அந்த வர்ணம் மிக்ஸ் பண்ண மாட்டேன். அது ரொம்ப அழகாக டீச்சர் எனக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நான் பண்ணிடுவேன். ஸோ டீச்சர் வாஸ் வெரி ஹாப்பி வித் மீ. அதனாலேயே என்னோட ரெப்பர்ட்டுவார் நிறையா இன்க்ரீஸ் ஆச்சு. எனக்கு அப்போவே 1999 when I became an independent dancer, அப்போவே எனக்கு 30 வர்ணம் தெரியும். ஸோ அப்போலேருந்து இப்போ இன்னும் நிறைய 50க்கு மேலே எனக்கு வர்ணம் தெரியும். ஏன்னா வர்ணம் தான் முக்கியமான உருப்படி. எல்லாமே அந்த ஒரு 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 பானை சோறுக்கு ஒரு இது பதம் சொல்ற மாதிரி அந்த வர்ணத்துல கண்டுபிடிச்சுடலாம் நீ whether you're a skilled dancer or not. ஏன்னா அந்த வர்ணத்துல தான் a very good combination of நிருத்தா, that is கால் அசைவுகள், ஃபுட்வொர்க் அண்ட் your அபிநயா, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், முகபாவங்கள், அதுதான் ரொம்ப நல்லா வெல் கம்பைண்டா இருக்கும். அதுல கண்டுபிடிச்சுடலாம் you're a good dancer or not அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ஐசிசிஆர், இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன்ஸ், அதுல வந்து எம்பேனல்மெண்ட் ஆயிட்டு நிறைய பேர் இன்னும் ஒரு தடவை கூட போகாம இருக்காங்க. எனக்கு 11 கண்ட்ரீஸ் போயிருக்கேன் ஐசிசிஆர் மூலியமா. முதல்ல ஸ்ரீலங்கா 1997 டிசம்பர்ல அனுப்பிச்சாங்க. அண்ட் ஐ கேம் வித் அன் அவார்ட், பரத ரத்னம்னு, ஸ்ரீலங்கா கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து. அதுக்கப்புறம் 1999ல 6 கண்ட்ரீஸ் எங்க டீச்சர் தான் நட்டுவாங்கத்துக்கு வந்தாங்க. ஆல் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் அண்ட் ஈஸ்ட் யூரோப், தட் இஸ் 6 கண்ட்ரீஸ், டுனிசியா, சிரியா, பேர் என்ன, குவைத், அதுக்கப்புறம் ஈஜிப்ட், கைரோ, ரிவர் நைல்லாம் நான் போட்டிங் போயிட்டு வந்தேன், கைரோ, அதுக்கப்புறம் இன்னும் 2 எல்லாம் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ். ஸோ அது யுனைடெட் யூஏன்னு சொல்ல முடியாது, பட் ஆமாம் கத்தார் போனேன், கத்தார் அண்ட் 1 more. அப்போ இப்போ நிறைய போயிட்டு வந்துட்டேன். அந்த ஐசிசிஆர் அமிச்ச 6 கண்ட்ரி சொல்றேன். That is, first it was Syria, second it was Tunisia, the Eastern Europe, and the third it was Cairo, Egypt, and then I came to Riyadh, Kuwait, and 1 more, 6 countries. அதுக்கப்புறம் 2007ல 4 countries. அது வந்து ஜப்பான், நம்ம டோக்கியோ, அந்த மாதிரி 4 கண்ட்ரி அமிச்சாங்க. ஸோ 11 countries. I feel totally blessed.
and I have danced for Speak McKay also. Okay, இது எல்லாமே குருவோட டிராவல் பண்ணது. அது அந்த 6 countries குருவோட. okay. அப்புறம் மற்ற 4 countries 2007 because with her blessings I became an independent dancer in 1999 Okay. June. Okay. ஜூனா ஜூலைல Okay. டீச்சரே எனக்கு பிளஸ் பண்ணி இனி நீ தனியா தான் ஆடணும் நிறைய பேர் கேட்குறா. Okay. ரொம்ப இதுவா சொல்லுவாங்க, ஒன் டான்ஸ் பார்த்துட்டு எனக்கு 10 பேர் வந்து சேர்ந்திருக்காங்க Okay. அப்படின்னு சொல்லச்சு ரொம்ப சந்தோஷமா உங்களோட இருக்கும். இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், சோலோ சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லுங்க. எனக்கு சோலோ தான். நான் ஐ மீன் பேசிக்கலி ஐ எம் அ சோலோ பரதநாட்டியம் டான்ஸர். தட் இஸ் நான் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிற முட்டம் 2001ல தான் ஐ ஸ்டார்டட் மை குரூப் டான்சிங். Okay. குரூப் வித் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எனக்கு நிறைய ஃப்ரீலான்ஸ் டான்சர்ஸ்லாம் எனக்கு ஆடி கொடுப்பாங்க. Oh. என்னோட குரூப்ல தேஜஸ் டான்ஸ் ஸ்கூல்னு Okay. அது நிறைய டான்ஸ் கிளாஸ் வி டூ இட். Okay. அண்ட் ஸோ முதல்ல நான் பண்ணது ஒரு குரூப்னு வந்தா. என் சோலோல இந்த பக்த மீரா, அம்ரபாலி அதெல்லாம் ரொம்ப நல்ல பேர் எனக்கு வாங்கி கொடுத்தது. Oh. டாக்டர் ருக்மிணி ரமணின்னு லெஜெண்டரி பாப்னாசம் சிவன் சார் அவங்களோட மகள் டாக்டர் ருக்மிணி ரமணி. ஸோ அவங்க எழுதி மியூசிக் அவங்க லிரிக்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்தாங்க. அதை நான் கோரியோகிராஃப் பண்ணி அவ்வளோ நல்லா அமைஞ்சது. அது பக்த மீரா ரொம்ப நல்லா வரவேற்பு இருந்தது அதுக்கு. அதுக்கப்புறம் அதையும் நான் குரூப் பண்ணிட்டேன். Okay. அதே மாதிரி அம்ரபாலி சோலோ பண்ணேன், அதையும் இப்போ குரூப் பண்ணிட்டேன் ஸ்டூடெண்ட்ஸோட. Okay. அண்ட் சோலோனே தீமேட்டிக்கா ஸ்ரீ விக்னராஜ வைபவம், ஓம் நமச்சிவாய அந்த மாதிரிலாம் இருக்கு. அதான் சிவன் பத்தி, முருகன், இல்லைன்னா அறுபடை வீடுன்னு நான் ஒரு குரூப் பண்ணியிருக்கேன். Okay. சக்கரவர்த்தி திருமகன் ராமாயணம் குரூப் பண்ணியிருக்கேன். Oh. அண்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்புறம் உத்தம தெய்வங்கள்னு Okay. ஆன் சந்தோஷி மாதா, ஷிரடி பாபா அண்ட் சுவாமி ஐயப்பா. Oh. அப்புறம் தேவ மாதர்கள் ரம்பா மேனகா ஊர்வஷி, Okay. 3 என் ஸ்டூடெண்ட்ஸ் ரம்பா மேனகா ஊர்வஷியா போட்டுட்டோம். அதெல்லாம் இப்போ ரீசெண்ட் 2024 அதெல்லாம். Oh. ஸோ ஐ கேம் ஆஸ் அ டான்சர் நரேட்டர். Oh. Okay. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொன்னினோம் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை பத்தி. Yes, yes, அது. வீரம் விளைந்த பூமின்னு Okay. நம்ம கோவிட் டைம் போது Okay. அப்பதான் டிசம்பர் 20 ஐ மீன் ஆகஸ்ட் 21 22 இந்தியாஸ் 75வது இண்டிபெண்டன்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் இயர். அதுக்கு வந்து நான் இதை யோசிச்சு இயலிசை நாடக மன்றம் கூட தமிழ்நாடுல கேட்டாங்க என்ன. ஸோ நான் ஃபுல் தமிழ்ல இருக்கட்டும்ட்டு 7 தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எடுத்தேன். அவ மேல மாமி தான், ருக்மிணி மாமி தான் எழுதி கொடுத்தா. அதுக்கப்புறம் எனக்கு டான்ஸ் தம்பி நரேந்திரகுமார்னு ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நல்ல டான்ஸ்ல. அவர் மற்றதெல்லாம் நாங்க 2 பேரும் அதுக்கு நன்னா மற்றதெல்லாம் போத்தி எங்க ஜதி எங்க ஸ்வரம் எல்லாம் வரணும்ட்டு அதெல்லாம் ரொம்ப நன்னா பண்ணினோம். அது வந்து முதல்து வந்து பூலிதேவர், அப்புறம் வேலு நாச்சியார், அப்புறம் மருது சகோதரர்கள், வஉசி, சுப்பிரமணிய பாரதியார் அண்ட் திருப்பூர் குமரன், இன்னும் 1 வீரபாண்டிய கட்டபொம்மன். சோ இந்த 7ல வேலு நாச்சியாரும் வீரபாண்டிய கட்டபொம்மனும் நான் பண்ணேன். மற்றதெல்லாம் என்னோட ஒரு சொல்லி கொடுத்தேன். பட் மற்ற குரூப்ஸும் எல்லாம் வருவா. ஒரு மார்ச் பாஸ்ட்ல ஆரம்பிப்போம் ஃபர்ஸ்ட். இன்ஃபேக்ட் இந்த வீரம் இந்த பூமி வந்து போன வருடம் தான் இந்த சென்னை சங்கமத்துல கூட நாங்க டான்ஸ் ஆடினோம். பெசநகர் பீச் ரொம்ப நல்லா அந்த கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா அமைஞ்சது அந்த சென்னை சங்கமம். எல்லா இடத்துலயும் நாங்க ஆடி இருக்கோம். எல்லாம் காட்ஸ் கிரேஸ், பெருமாளோட அந்த கட்டாட்சம் இருந்தாதான் பண்ண முடியும். கடவுள் ஆசீர்வாதம் அண்ட் என்னுடைய குரு ஆசீர்வாதமும் பிளஸ் எல்டர்ஸ் எல்லாரும் இது பண்ணிட்டு ரொம்ப அதான் சொல்றேன், டான்ஸ் தான் எனக்கு எல்லாமே. எனக்கு அவ்வளவு பரதநாட்டியத்துல அவ்வளவு ஒரு ஈடுபாடு உண்டு. உங்களுக்கு ஆரம்பத்துல கத்துக்கிட்டு நீங்க சொன்ன மாதிரி 9 வயதுல வந்து முதல் 8 வயதுல ஜதி எல்லாம் கத்துக்கும் போது இதுதான் என்னோட லைஃப் தெரியாது. நோ நோ, எப்போ தெரிஞ்சது? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அது மட்டும் நான் ஆடிட்டு இருப்பேன். டீச்சரோட போவேன், டீச்சர் எங்க சோலோ ஆடிச்சுனாலும் ஆடிடுவேன். நிறைய ஆடிருக்கேன். நம்ம டெல்லியில போய் நிறைய ஆடிருக்கேன். அண்ட் அதுவும் தீமேட்டிக் ஆடிருக்கேன். மார்க்கம், பரதநாட்டியம் மார்க்கம் ஒரு மரபு இருக்கு. மார்க்கம்னு முதல்ல இருந்து கடைசி தில்லான வரைக்கும், அலாரிப்பிலேருந்து தில்லானா அதுவும் ஆடிருக்கேன். எல்லாம் வெரி இப்போ நம்ம மாடர்ன் தீம்ஸ் கூட பெண் குலத்தின் பெருமைன்னு ஆடிருக்கேன். அதுவும் சோலோ தான்.
தட் இஸ் விமென்ஸ் கிராண்டியா. யாருன்னா எப்படின்னா அதையும் நான் மார்க்கம் மாதிரியே கொண்டு போனேன். முதல்ல ஸ்ரீ ஆண்டாள் டிவோஷனுக்கு எடுத்துட்டேன். அப்புறம் ஜான்சிக்கு ராணி இதுக்கு எடுத்துட்டேன், கரேஜுக்கு, ஆமா வீரத்துக்கு. அதுக்கப்புறம் ஔவை பாட்டி தமிழ் லிட்ரேச்சருக்கு எடுத்தேன். அதுக்கப்புறம் முத்துலட்சுமி ரெட்டி, நம்ம அந்த நீங்க she only passed இந்த ஆக்ட் she lifted the Devadasi system அந்த ஆக்ட். அவங்க because she was a great lawyer இல்லையா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அவங்கள எடுத்துட்டேன் இதுக்கு நம்ம சோஷியல் வெல்ஃபேருக்கு. அப்புறம் மதர் அரபிந்தோ ஃபார் philosophy அண்ட் கண்ணகி ஃபார் chastity. கண்ணகி வந்து அந்த கோட் சீன், சேராமண்ணா நீ வந்து என்ன இது பண்ணிட்டியே, என்னோட சிலம்பு மாணிக்க பரலுடை, அரசியின் சிலம்பு முத்து பரலுடைன்னு அந்த இது அது ரொம்ப நல்லா வந்தது கண்ணகி. அப்புறம் 7வது இசைக்கு MS சுப்புலட்சுமி அம்மா, குறை ஒன்றுமில்லை அது பண்ணினேன். அண்ட் நடனத்துக்கு டாக்டர் ருக்மிணி தேவி அருண்டே. அவங்க பேர்லயே வீணா கிருஷ்ணமாச்சாரின்னு அவர் ஒரு தில்லான ஏற்றிருக்கார். அதனால அதுவும் நான் அப்படியே பண்ணிட்டேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கௌத்துவம் இருக்கு, அதுல இருந்து அப்படி பண்ணிட்டேன். So that was also very well received by one and all, by the இதுவும் சரி, ரசிக மக்களும் சரி, all the ரசிகாஸ் plus even the press எல்லாரும் நல்லா இது பண்ணோம். இப்போ உங்களோட ஸ்கூல்ல வந்துட்டு நீங்க மத்த டான்ஸ் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூ கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ். அது வந்து பாலநாட்டியோத்சவ்னு, தேஜஸ் இஸ் மை டான்ஸ் ஸ்கூல் நேம், தேஜஸ் ஸ்கூல் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். 1999 அக்டோபர் விஜயதசமி ஆரம்பிச்சேன். அது வந்து பாலநாட்டியோத்சவம்னு எனக்கு திடீர்னு 2010லேருந்து ஆரம்பிச்சேன், 2010லேருந்து. அண்ட் அது ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்தவர் வந்து என்னோட கிளாஸ்மேட்டோட ஹஸ்பண்ட். அவர் வந்து அப்போ ராம்ஜி இசை மழைக்கு ஐடிசி பூஜா மங்கள்தீப் அகர்பத்தி இப்போ அவர் ரிட்டையர் ஆயிட்டார். அவர் அதுக்கு பண்ணிட்டு இருக்கச்சே ஸ்ரீகலா இவர் வந்து மியூசிக் பண்றாரு, நீயே எடுத்து டான்ஸ்க்கு பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதுலேருந்து நான் எடுத்து பண்ணேன் 2010லேருந்து. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, 8லேருந்து 12 ஸ்ட்ரிக்டா மற்ற டான்ஸ் ஸ்கூல். அவங்க வெரி ஹைலி டேலண்டட், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வம், ஐயோ நம்ம தேஜஸ் பாலநாட்டியோத்சவ்ல ஆடணுமேன்னு. ஸோ அதுவும் நான் ப்ராக்டிஸ் இங்கே தான் இல்ல அவாபாஸ் டான்ஸ் ஸ்கூல்ல பண்ணிப்பா, எதுக்கு இங்க பிராக்டிஸ் பண்ணிக்கணும்? அவங்க பிராக்டிஸ் அவங்க குருவோட பண்ணிட்டு லைவ் ஆர்கெஸ்ட்ராவோட வந்து பண்ணுவாங்க. ஓகே, ஆமா அவங்க எவ்ரி இயர் ஐ கிவ் 2 days 3 or 4 4 கேர்ள்ஸ் ஆர் 4, அதுல மேல் கூட ஆடலாம். ஸோ 4 டான்சர்ஸ் அண்ட் முதல்ல 3 டான்சர்ஸ்ல ஆரம்பிச்சேன். அப்புறம் இப்போ 4. ஸோ 2 நாள்ல 8 பேரை கவர் பண்ணிடுவேன் அந்த மாதிரி. இப்போ நீங்க இல்லாம வெளியில உங்க குருவும் இல்லாம வேற யாருடைய டான்ஸ் நீங்க எப்பவுமே ரொம்ப ரசிச்சு உங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா? இல்ல எனக்கு ஐகான்றது நான் டான்ஸ் ஆடி அப்போ நான் சொல்றது 90sல எங்களுக்கு 1990 80லேருந்தே எனக்கு வந்து மிஸ்ஸஸ் அலர்மேல் வள்ளி, ஷி வாஸ் மை ஐகான் ஆல்வேஸ். வள்ளி அக்கா நான் எல்லார்கிட்டேருந்து எடுத்துப்பேங்க. என் டீச்சர் அப்படிதான் சொல்லுவா, பார்க்கதும் சீயிங் இஸ் லேர்னிங், பார்த்தா கூட கத்துக்கலாம் இந்த டான்ஸை. நல்ல டான்ஸ் ஆஃப்கோர்ஸ். அண்ட் உங்களுக்கும் நல்ல தலையெழுத்து இருக்கணும். எங்க அம்மா அப்பா எப்படி சரசா டீச்சர் கிட்ட, அது என்னோட அதிர்ஷ்டம், ஒரு நல்ல குரு அமைஞ்சாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு நல்ல குரு அமையணும், அந்த குருவை விடாம பிடிச்சுக்கணும். அதை பிடிச்சிருந்தா உங்களுக்கு எல்லாமே வரும், எல்லா டேலண்ட்டும் இருந்துட்டு எல்லாம் அந்த மாதிரி ஒரு குருவை நன்னா இது பண்ணிட்டு அவங்கள சொல் பேச்சை கேட்டுட்டு நன்னா இருந்தாக்க ரொம்ப ஐ மீன் இட் வில் பி ரியலி வெரி வெரி நைஸ். யூ வில் பி பெனிஃபிட்டட். அதுல தான் நான் சொன்னேன் 30 வருஷம் சரசா டீச்சர் கிட்ட அந்த பெனிஃபிட் எனக்கு நிறைய தெரியுது. இப்போ எப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எப்படி அவங்கள நடத்தணும் அதெல்லாம் நல்லா தெரியுது. ஆசியா நான் எப்பயுமே ஒன் செகண்ட் நம்ம என்ன பேசிங்க அதுக்கு முன்னாடி டீச்சர் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி
அதாவது வந்து நீங்க உங்களுக்கு யாரு பிடிக்கும்னு பிடிக்கும் வள்ளி அக்கா. அது அதுல நம்ம கம்ப்ளீட் அலமேலு பண்ணிடுறேன். வள்ளி. ஓகே. அலமேல் வள்ளி அக்கா இஸ் வாஸ் மை ஆல்வேஸ் மை ஐடல். பட் எங்க டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா டான்ஸையும் பார்க்கணும். நல்ல டான்ஸ்லாம் இங்க போ வா என்னோட வா நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழைச்சிட்டு போயிடுவேன். நம்ம பார்த்து எல்லாமே நல்ல நல்லது. இப்போ டாக்டர் பத்மா சுப்ரமணியம் கிட்டே இருந்து அவங்கள மாதிரி ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கண்ணு யாருமே பண்ண முடியாது. அதே மாதிரி சுதாராணி ஆண்டி, ஸ்ரீமதி சித்ரா விஸ்வேஸ்வரன் அவங்களும் வழுவூர் தான். அவங்க கிரேஸ் ஒன்னு ஒண்ணு அழகு ஒருத்தர் பண்றது. இப்போ நம்ம கார்டன்ல எவ்வளவு ஃப்ளவர்ஸ் இருக்கு, மல்லிப்பூ இருக்கு, ரோஜாப்பூ இருக்கு, சாமந்தி இருக்கு, லில்லி இருக்கு, பட் எல்லாமே அழகு தானே. எல்லாமே அந்த மாதிரி எல்லாம் நல்லது எடுத்துக்கணும். நான் எடுத்துப்பேம்மா, ஏன்னா என் டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே தான் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் சொல்வேன். நிறைய எல்லாமே எஸ் ஐடல்னு ஒண்ணு இருக்கும். எனக்கு வந்து எஸ் இட் வாஸ் ஆல்வேஸ் பீன், ஏன்னா ஐ வாஸ் அ தரோபிரெட் சோலோ டான்சர். அண்ட் வள்ளி அக்கா, அதுக்கப்புறம் ஆஃப்கோர்ஸ் இவா எல்லாருமே. அண்ட் மாளவிகா சுருக்கே அக்கா கூட நான் சின்னது எடுத்துட்டு இருக்கேன். அவங்களோட ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப அப்படியே லைனா இருக்கும். நம்ம நிறைய எங்களோட கூட கண்டெம்பரரிஸும் நாங்க இருக்கோமே. ஸோ எல்லாமே இட்ஸ் பீன் a very nice journey for me. Of course even a bed of roses has thorns in it. அதனால என்னோட அதுக்கு தான் நான் யாத்ரான்னு என்னோட 50வது வருஷம் டான்ஸ் 2019 2019ல வந்தது. ஸோ ஐ launched a coffee table book, யாத்ரா. என்னுடைய ஜேர்னி, அந்த 50 வருஷம் ஜேர்னி. அப்போ 20 வருஷம் டான்ஸ் ஸ்கூல் தேஜஸ். ரொம்ப நல்லா வந்தது அந்த காஃபி டேபிள் புக். அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 22 ஆர்டிகல்ஸ் மாதிரி பெரியவங்க கிட்ட இருந்தெல்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் எல்லாரும் என்னை பத்தி ஒரு they all have given their comments and wishes for me. ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ் காஃபி டேபிள் புக் யாத்ரா. வெரி நைஸ். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு குழந்தை உங்ககிட்ட ஒரு ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன 2 விஷயம் தேவை அந்த குழந்தைக்கு? நிறைய விஷயம் தேவைமா, 2 மட்டும் இல்ல. நான் ஒண்ணுமே நான் பார்க்க மாட்டேன். வராங்களா, அம்மாவோ அப்பாவோ பாட்டியோ தாத்தாவோ. நான் யூஸ்வலா ஐ இன்டராக்ட் ஒன்லி வித் அம்மாஸ் அண்ட் பாட்டிஸ் அண்ட் வெரி ஃபியூ தாத்தாவோட வருவா. ஸோ அப்பாவோட 1-2 தான் வரும், ஏன்னா அம்மாக்கள் தான் நிறைய வருவா. அண்ட் எனக்கு வந்து நான் ரொம்ப சின்ன குழந்தைகள் கூட சொல்லி கொடுக்கறதுக்கு ஐ காட் அ நேம். ஸோ 4 வயசுல கூட வருவா, ஹைலி டேலண்டட். அண்ட் நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அழகுன்றது மனசுல தான் இருக்கு. ஓ நோ நீ அழகா இருக்கணும், இல்ல இப்படி இருக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது வருதா, நம்ம சொல்ற பேச்சை கேட்கறதா, தட் இஸ் மோர் தென் இனஃப். நான் யூனிஃபார்ம் சொன்ன உடனே அவ தைச்சுப்பா, இதாம்மா யூனிஃபார்ம். நான் ஒரு எவ்ரி 2-3 இயர்ஸ்க்கு நான் மாத்திடுவேன். ஸோ அது அழகா ஒன்னும் ரொம்ப ஸ்வீட்டா. நான் அவங்க எல்லாருமே லட்டு ஜாங்கிரி தான் கூப்பிடுவேன். அதனால பட் ஐ ஆல்வேஸ் டெல் தெம் ஐ எம் a very sweet auntie but a strict teacher. அங்க உட்காந்து டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிச்சா that's a different ஸ்ரீகலா கிளாஸ். எல்லாருக்கும் அது பிடிக்கும். நீங்க ஸ்ட்ரிக்டா இப்பெல்லாம் என்னோட சீனியர் டான்சர்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்றா, போங்க ஆண்டி 4 வயசுல இருந்து இருந்தவா இப்ப அவளுக்கு 22 வயசு. போங்க ஆண்டி, நீங்க முன்னமா ஸ்ட்ரிக்டா இல்லையா, என்ன விளையாடுறியா, எனக்கும் நானும் இது பண்றேன்னா. இதுவே பயாலஜிக்கலாவே எனக்கு நான் பாட்டி ஆயிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரே பிள்ளை, மாட்டு பொண்ணு அண்ட் ஒரு பேரன். அண்ட் அவன் வந்து அபிஷேக், ரிச்சான டாட்டர் இன் லா நேம். மை கிராண்ட்சன்ஸ் நேம் இஸ் அர்ச்சதி, இஸ் இன் 7th standard வித்யா மந்திர் மயிலாப்பூர். அண்ட் ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு 2 குழந்தைகள்லாம் இருக்கு. ஸோ நான் இதுலயும் பாட்டி, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்னோட டான்சிங் டாட்டர்ஸ் சொல்லுவேன். மை டான்சிங் டாட்டர்ஸ் அந்த மாதிரி அப்படிதான். இட் இஸ் லைக் another family. தேஜஸ் இஸ் a family. ஓகே. சோ எந்த இதுவும் தேவையில்லை. நீ வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்டா உள்ள ஓபன் மைண்டோட வந்தா போதும். more than enough. எனக்கு வந்து நீ ரிச்சா புவரா கூட நான் பார்க்க மாட்டேன். நீ வந்து என் பேச்ச கேக்குறியா, அது அவ்வளவுதான். எனக்கு வந்து நான் ஒன்னும் இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸே வச்சுக்க மாட்டேன். ஏன்னா அவ டான்ஸ் ஆடின அப்புறம் தான் எனக்கு தெரியும், அப்பதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும். ரொம்ப நல்லா ஆடுற குழந்தைகள் கிட்டே இருந்து அவளுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கோரியோகிராஃபி வைப்பேன். ரொம்ப நல்லா பண்ணுவா. என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவார்ட் வின்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கிறது. ஆமா.
இப்போ இந்த டான்ஸ் நீங்க அவார்டுன்னு சொன்னதுனால வாட் ஆர் ஆல் த அவார்ட்ஸ் இந்தியால இருக்கு இந்த மாதிரியான கலைகளுக்கு? ஐயோ நிறைய இருக்கேம்மா. ஸ்டேட் அவார்ட் இருக்கு, கலைமாமணி. அதுக்கு முன்னாடி ஒரு சபா அவார்ட் இருக்கு அவாவா ஸ்டேட்ல. அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு பீங் தி கலை நகரம், இங்க தான் நிறைய அவார்ட் இருக்கு. பை காட்ஸ் கிரேஸ் எல்லா சபா அவார்ட்ஸும் நான் வாங்கிட்டேன். இனிமே சங்கீத் நாடக் அகாடமி சென்ட்ரல் டெல்லி தான் நான் வாங்கணும். பட் அது இருக்கு ஃபார் ஆர்டிஸ்ட், சங்கீத் நாடக் அகாடமி. அஃப்கோர்ஸ் பத்மாலாம் ரொம்ப ஹை, ரொம்ப எங்கேயோ போகணும் அதுக்கு. அண்ட் சபா அவார்ட்ஸ் அண்ட் வெளிநாடு போனா அங்கேயும் நான் வந்து 4-5 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல. ஸோ எல்லாம் கிளீவ்லண்ட்ல எனக்கு நித்ய ரத்னா கரானே 2024ல கொடுத்தா. அண்ட் 2014ல ஐ காட் தி அவார்ட் ஆஃப் இன் த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் இன் கனடா. அந்த அவார்ட் வாங்கினேன். சி அவார்ட்ஸ், தட்ஸ் வாட் as I told you, ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அவார்ட் 2014 கனடா டொரண்டோல வாங்கினேன். அண்ட் தென் பரதரத்னம் I told you in Sri Lanka I got. அதனால இது it is just a pat on the back for all artists. And definitely the responsibility also increases. நம்ம நன்னா பண்ணணும், நம்ம பேர் வாங்குறது அப்படி இல்லை, அதை நம்ம நினைச்சு காப்பாத்திட்டு வரணும். த்ரூ அவுட் இந்தியா ஆடிருக்கேன், குல்லு மணாலி ஃபெஸ்டிவல் போயிருக்கேன், டெல்லிலாம் முன்னாடிலாம் வருஷத்துக்கு 2 தடவை நான் போய் என் சோலோ ஆடிட்டு வருவேன். இப்போ ரீசெண்டா இயர் பிஃபோர் லாஸ்ட் தான் we went to டயா ஃபெஸ்டிவல்னு, டெல்லி இன்டர்நேஷனல் ஆர்ட் ஃபெஸ்டிவல். அதுக்கு நாங்க போயிட்டு ஆடிட்டு வந்தோம். அது கூட வீரமலை இந்த பூமி தான் பண்ணோம். பிகாஸ் மிஸ்ஸஸ் பிரதிபா பிரகலாத் அவங்க அதை பண்றாங்க. ஸோ ஷி வாண்டட் அஸ் டு டூ இந்த தீம், பேட்ரியாட்டிக் தீம். அதனால அதை நாங்க பண்ணோம். அண்ட் பாம்பே போய் மகிழா மஹிமா, அதான் பெண் குலத்தின் பெருமை, அதை பண்ணிட்டு வந்தோம் பாம்பேல. அண்ட் மெட்ராஸ்ல எஸ் இப்போ கூட மே 2ஆம் தேதி சரஸ்வதி எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் ட்ரஸ்ட் மிஸ்ஸஸ் சி கே கரியாலி மேம், அவங்க ஃபார்மர் சீஃப் செக்ரட்டரியா இருந்தாங்க தமிழ்நாடு கவர்னருக்கு. அண்ட் சுர்ஜித் சிங் பர்னாலா இருக்கும்போது, ஸோ அவங்களுக்கு வந்து நாங்க இப்போ மே 2 உத்தம தெய்வங்கள் பண்றோம் கபாலீஸ்வர் கோவில்ல. இன்ஃபேக்ட் மே 9 ஐஐடி RSIC organized by the PSBB schools, அதுக்கு நாங்க ஆடுறோம். அதனால இட் இஸ் எல்லாம் அப்படி மாசம் ஏதோ பண்ணிட்டே இருப்போம். எனக்கு வந்து இந்த ஜுகல்பந்தி மாதிரியே லைக் நான் பண்ணிருக்கேன் வெறும் வித் குச்சிப்புடி டான்சர் ஷைலஜாவும் நானும். அவங்க நாங்க 2 பேரும் ஒரு வாட்டி அந்த ஜுகல்பந்தி தான் பண்ணிருக்கோம். அண்ட் ஒரு வாட்டி நாங்க சிதம்பரம் நாட்டியாஞ்சலியில we did with a Kathak dancer மைசூர் நாகராஜன், அவர் வந்தார். அண்ட் கோபிகா வர்மா ஃபார் மோகினியாட்டம், அகெயின் ஷைலஜா ஃபார் குச்சிப்புடி, பரதநாட்டியத்துக்கு நான். ஸோ நாங்க 4 பேரும் அதை பண்ணோம். அதுவும் ரொம்ப நல்லா அமைஞ்சது. ஏன்னா அது பாக்குறதுக்கு அது என்ன ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலாம் பண்ணக்கூடாது. பட் அது அந்த காலத்துல இருந்தது. இப்பவே அந்த ஒரு சோலோ டான்ஸரே எல்லாமே பண்ணிடுறா. நிறைய மாற்றங்கள் இருக்கு. சிலதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அதுதான் மேல வரும். அது ஏன்னா ஆடியன்ஸ் ஆர் நாட் ஃபூல்ஸ். அண்ட் நல்லா இருக்கும். நிறைய டான்சர்ஸ் இருக்கா, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சொல்றேன், எல்லாருமே அவங்களோட இப்ப அதான் ஒரு 10 பேர் இருக்கான்னா அதுல நான் ஒண்ணு. சோ மத்தது எல்லாம் 9 இருக்காளே, நிறைய நல்ல டான்சர்ஸ் இருக்கா, நல்ல டீச்சர்ஸ், நல்ல டான்சர்ஸ், நிறைய ஆர்கனைசிங். அண்ட் இப்ப டான்ஸ்ல நாட்டியகலா கான்ஃபரன்ஸ், அந்த மாதிரி நாட்டியத்திலேயே நிறைய கான்ஃபரன்ஸ்லாம் வரும். ஆமா நிறைய வரும். அது நாட்டியகலா கான்ஃபரன்ஸ் கிருஷ்ணகான சபா பண்றது, அப்புறம் நாட்டிய தர்ஷன், கார்த்திக் ஃபைனான்ஸ். ஸோ ஒருத்தர் ஒன்று பண்றோம். ஒரு சபா அந்த சீசன் போகுது. பிகாஸ் டிசம்பர்ல தான் நிறைய பேர் வருவாங்க அப்ராட்ல இருந்து கூட. அண்ட் அப்ராட்லாம் நீங்க கேட்டீங்களே, வரவேற்பு இப்படி இல்லை அப்படி இல்லை. பரதநாட்டியத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பான். ஈவன் இன் காலேஜ் ஒரு நீ பரதநாட்டியம் அரங்கேற்றம் முடிச்சுட்டா உனக்கு மார்க்ஸ் ஜாஸ்தி வரும். ஒரு 20-25% அதுக்கு மார்க்ஸ் உண்டு. அதெல்லாம் நிறைய உண்டு. அவங்க நிறைய கலைக்கு வந்து அவ்வளோ முக்கியம். இல்ல நல்லா இன்ஃபேக்ட் பரதநாட்டியம்னா அவ்வளோ பிடிக்கும். ஒரு வாட்டி நான் பிரான்ஸ்க்கு 2003ல போயிருந்தேன். என்னோட மாட்டல் தோடு ஜிமிக்கி மாட்டல் இந்த புல்லாக்குல இருந்து போட்டோ எடுத்துட்டு இருந்தான். அவளுக்குலாம் அந்த ஐலெல்லாம் உட்காந்து பார்த்தா அந்த மியூசியம்ல. ரொம்ப நல்லா அது நல்ல த பெஸ்ட் கிரவுட் இஸ் பிரான்ஸ், பாரிஸ். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்கேன், டர்பன், ஜோஹானஸ்பர்க். அங்கெல்லாம் கூட ரொம்ப நல்ல ஒரு
தமிழ் அகாடமிக்கு தான். அப்போ மிஸ்டர் டிபி நாயுடுன்னு ஒருத்தர் நடத்தியிருந்தார். அவர் இப்போ இல்லை. ஸோ டர்பன்ல நான் ஒரு 2-3 தடவை போயிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். தட் இஸ் அ பிரைவேட், அது ஐசிசிஆர்ன்றது கவர்மெண்ட். யூ கோ வித் ஒயிட் பாஸ்போர்ட் அந்த 11 கண்ட்ரீஸ். மற்றதெல்லாம் நான் பிரைவேட் டூர்ஸ். ஸோ நான் மொத்தமாகவே 32 கண்ட்ரீஸ் போய் டான்ஸ் ஆடிருக்கேன். 32. அதுல சிலதெல்லாம் நிறைய ஒரு 4-5 தடவை போயிருக்கேன். எல்லாம் பெருமாள், அவ்வளவுதான். எனக்கு இப்போ முக்கியமா வந்து இத்தனை வருஷத்துல நான் இந்த கதாபாத்திரத்தை வந்து நான் மேடையில பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆவலோட இருக்கேன், அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன்னா அது எது சொல்றீங்க? நான் அந்த மாதிரி யோசிச்சது இல்லை. நான் எல்லாமே கடவுள் புண்ணியத்துல எல்லா கதாபாத்திரத்தையும் பண்ணியிருக்கேன். நான் சொல்ற மாதிரி இப்போ சக்கரவர்த்தி திருமகன்ல எனக்கு வந்து ஐ கேன் டூ த பாசிட்டிவ், த ஹீரோயின் அண்ட் த நெகட்டிவ் ரோல் வெரி வெல். அதனால என் டீச்சர் என்னை அப்படி தயாரிச்சிருக்காங்க. ஸோ நான் சீதாவாவும் வந்தேன், சூர்பனக்காவும் வந்தேன், அண்ட் கூனியாவும் வந்தேன் அந்த சக்கரவர்த்தி திருமகன்ல. 3 கதாபாத்திரமும் நான் பண்ணேன். 3த்துக்கும் நான் அவ்வளவு கிளாப் வாங்கினேன். எனக்கு ரொம்ப ரொம்ப நீங்க கேள்வினா ரொம்ப பிடிச்சது நான் குறவஞ்சியா வந்தது. குன்றக்குடி குறவஞ்சி, குற்றால குறவஞ்சி, எல்லாத்துலயும் அதுலதான் அப்படியே ஒரு கைத்தட்டு வாங்கிட்டு போவேன். சுப்பிரமம்மா கூட என்ன கலாட்டாவே பண்ணிருக்க, இவ்வளவு நின்னா ஆடுறியடி, நீ இப்போ மேக்கப்பே போடுவானா, நீ பாக்குறதுக்கே குறத்தி மாதிரி தானே இருக்கேன்னு என்ன ரொம்ப கலாட்டா பண்ணுவார். அதனால அது குறவஞ்சி இஸ் அ வெரி, அதுதான் உங்களோட ஃபேவரட் எவ்ரிதிங். மை காட், நான் டான்ஸ்னா இந்த கிளாஸ்ல ரிஹர்சலுக்கு வச்சாலே அதுவே எனக்கு ஃபேவரட் தான். எல்லாமே ஒண்ணுத்துக்கும் ஒரு ஃபேவரட்டிசம் இருக்கும். குரத்தினா அதை வந்து அப்படி அந்த குறவனோட கொஞ்சம் குழாவது, அப்புறம் அந்த ராணிக்கு வந்து அந்த ஜோசியம் பார்க்கறதுலாம் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட பண்ணுவேன். அந்த வெத்தலை பாக்கு போட்டு கொஞ்சம் துப்பிட்டு என்ன, அப்புறம் இந்த பெயின்லாம் எடுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுப்பான் சரசா டீச்சர். ஸோ அது நான் நல்லா பண்ணது டீச்சருக்கே ரொம்ப பிடிக்கும். கலா தாண்டி அவளை விட்டா குறவஞ்சி குறத்தி யாருமே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டா சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து அந்த குறவஞ்சியில அதுல பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இப்போ வந்தாக்க இப்போ அஃப்கோர்ஸ் டான்ஸர் நரேட்டர். அதுக்கப்புறம் நம்ம சக்தி மகிமைன்னு நாங்க ஒரு தீம் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள் வரும் அபிராமி அருள்னு ஒரு தீம். அதுல நான் அபிராமி பட்டர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அபிராமி பட்டர் அது நான் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஐ மீன் நீங்க கேட்கறதுனால எனக்கு அப்படி தோன்றதுன்னா எவ்வளோ நன்னா பண்ணியிருக்கோன்னு. பக்த மீரால மீராவாவே ஆயிட்டேன். ரொம்ப நன்னா வரும் அந்த பக்த மீரா. ஆம்ரபாலி குட்டி, ஒரு குட்டி பொண்ணு ஆம்ரபாலி, அப்புறம் மீடியம், கொஞ்சம் பெருசு, அப்புறம் கடைசி ஆம்ரபாலியா நான் வந்தேன். சோலோல எல்லாமே நான் தான் பண்ணிட்டேன். அது 2005 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் குரூப்பா பண்ணிட்டேன். அண்ட் தென் இது அதான் அறுப்படை வீடுல ஐ கேம் அஸ் வள்ளி ஃபர்ஸ்ட். வள்ளியாவும் வந்தேன். அண்ட் அந்த இவன் சூரபத்மநாபமும் வந்தேன். அகிலம் குலங்கிட அந்த மாதிரி அசுரன் வந்தான் அழிவை தந்தான் அதுவும் வந்தேன். வள்ளியாவும் வந்தேன், அதுவும் வந்தேன். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் யூ பிளே. இப்ப பாபியாமி ரகுராமம்ல நம்ம எல்லாமே பிளே பண்ணிடுவோம். அந்த சோலோ ஒரு வர்ணம்ல யூ பிளே ஆல் த ரோல்ஸ். அண்ட் ஒரு பதவர்ணம் சாமி நின்னு கோரி நானூரா அப்படின்னா அவர் சிவன், அவர் அந்த தஞ்சாவூர் பிரகதீஸ்வரை பார்த்து இந்த ஹீரோயின் பாடுறா. ஏன்னா அவ அந்த தஞ்சை நால்வர் இயற்றிய பதவர்ணங்கள் தான் அந்த டான்ஸ்க்குனே அவ்வளோ. அந்த அவர் எழுதின தமிழ்ல கூட சுப்பிரமம்மா ஸ்ரீகலாவின் நடனம் அந்த செக்கெடுத்த நல்லெண்ணெய் மாதிரி அவ்வளோ பியூரா இருந்ததுதான் ட்ரெடிஷன். ஏன்னா சரசா குருவாயிற்றே, அந்த சரசா டீச்சர் அவ்வளோ நன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜாவலி எனக்கு பேர் வந்து அப்போ இருந்த நாரதகான சபா செக்ரட்டரி மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி மாமா எனக்கு ஜாவலி ஸ்ரீகலானே பேரை சூட்டினார். அந்த 3-4 நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு ஒரு குவிக் சில்வர் எபிலிட்டி டு சேஞ்ச் யுவர் எமோஷன்ஸ், அந்த பாவங்கள் எவ்வளோ நன்னா காமிச்சா பாரு ஸ்ரீகலா. அதெல்லாம் தட் இஸ் ஆக்சுவலி மோஸ்ட்லி இட் பி ஹியூமரஸ், இட் பி 3 சம். அந்த ஜாவலின்றது அந்த பதம் எல்லாமே அது ஒன்றும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்க, நான் வந்து இந்த ரம்பா மீனக்கா ஊர்வஷியில அதான் நான் சொல்வேன், நான் ஊர்வஷியா வந்திருக்கேன் 1999 சரசா டீச்சரோட ப்ரொடக்ஷன்.
அந்த விக்ரம் ஊர்வசியம்ல நான் தான் ஊர்வசி. ஸோ எல்லார்கிட்டையும் சொன்னேன், இனி நான் ஊர்வசிக்கு அம்மாவும் தான் வர முடியும். அதனால என் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அம்மா எனக்கா ஊர்வசி. பிரமாதமா பண்ணாங்க. எவ்வளோ நன்னா வந்தது. நல்லா எனக்கு எல்லாமே அதான் சொல்றேன், பெருமாள் இதுல கடவுள் ஆசீர்வாதத்துல காட் இஸ் கிரேட். எனக்கு சோலோ இதுவும் சரி, ரிவ்யூஸ் குரூப்பும் எல்லாமே ரொம்ப நன்னா வந்திருக்கு. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ஸும் வந்திருக்கு, which is very good for an artist to grow. Very true. நான் வந்து 1979 18 வயசுலேருந்து நான் வாங்கிட்டு இருக்கேன் ஹிந்து ரிவ்யூலேருந்து, எக்ஸ்பிரஸ் அண்ட் அதர் ஜேர்னல்ஸ், ஸ்ருதி எல்லாமே. நான் மெலட்டூர் பாகவத மேலா 1994ல பண்ணேன். ஸோ அப்போ ஸ்ருதி மேகசின் எழுதினாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா அங்கே எல்லாருமே மேல்ஸ் தான் ஃபீமேல் வேஷம் போட்டு நான் ஆடுவான் மெலட்டூர் பாகவத மேலா. அதில் நான் என்னோட சோலோ இருந்தது, அது பண்ணேன். நரசிம்மர் சந்நிதிக்கு எதிர்த்தாப்புல அங்க மெலட்டூர் பாகவத மேலா. ஸோ அதையும் நான் பார்த்துருக்கேன். எல்லாமே எனக்கு ரொம்ப ஔவையாரா வந்தது எனக்கு. அது ஐ காட் அ வெரி குட் நேம். தட் இஸ் நான் ஆண்டாளும் பண்ணேன். என்னை வந்து ஆண்டாளும் தான் கூப்பிடுவா சரசா டீச்சர். ஆண்டாள் அண்ட் தென் ஔவையார், ஜான்சி ராணி, வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். சுப்பிரமணிய பாரதியாரோட பாட்டு அண்ட் இது தக சக்தி கூத்துது ரொம்ப நன்னா, அது நன்னா அமைஞ்சது. அந்த மாதிரி ஒன்றும் எல்லாமே பை காட்ஸ் கிரேஸ். இப்போ உங்ககிட்ட சொல்லச்சுதான் என்னோட இதெல்லாம் ஞாபகம் வருது நிறைய. இந்த மாதிரி வந்து உங்களோட இந்த மாதிரி ஒரு டிராவல் எவ்வளவு தூரம் எங்க கூட பொறுமையா எடுத்து சொன்னதுக்கே வந்து ஐ நீட் டு தேங்க் யூ. ஏன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம். எங்கேயும் 1-2 தான் எனக்கெல்லாம் சான்ஸே கிடைக்கும் வந்து பாக்குறதுக்கு கூட. ஆசை இருந்தாலும் அவ்வளோ வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா தான் கிடைச்சது. இன்னைக்கு வந்து உங்களை நேர்ல பார்த்து இவ்வளோ விஷயம் உங்களோட டிராவலை வந்து தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு நினைச்சதே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. Thank you so much. Thank you. It's my pleasure because I mean dance is huge, the ocean. நான் ஒரு droplet தான். I am but a droplet here because we have to learn a lot from our seniors. So அவங்க அந்த போற வழி இப்போ வாட் ஐ கேன் டெல் த யங்ஸ்டர்ஸ்னு சொன்னாக்க, டோன்ட் பி இன் அ ஹரி. அவசரப்படாதீங்க. 5 வரலும் நமக்கு வேணும், ஒன்று வேற வேற இருக்கு. பட் we need all the 5 fingers. So don't compare yourself with anybody. Every talent has its day ன்னு சொல்லுவா. ஒரு டேலண்ட்டும் அது டெஃபினட்டா அதுக்கு டைம். ஸோ வெயிட் ஃபார் யோர் டைம். நிச்சயமா அதனால உங்க ஹார்ட் ஒர்க்கை விட்டுடாதீங்க. நான் எப்பயுமே இந்த 3 Ds இப்போ 4th சேர்த்துப்பேன். டிவோஷன், டெடிகேஷன், டிட்டர்மினேஷன் அண்ட் the 4th D is destiny. அதான் தலையெழுத்து, அதான் காட்ஸ் ஆசீர்வாதம், கடவுள் ஆசீர்வாதம். இது எல்லாமே இருந்தாக்க 100% உங்களோட டேலண்ட், உங்களோட மெரிட்டோட உங்களுக்கு ஒரு பேர் வந்துடும், நிச்சயமாவே வரும். நான் இப்ப சொல்ற மாதிரி 10 வரல ஒரு வரல் நான், அந்த மாதிரி எல்லாரும் வந்துருவீங்க. உங்க குரு பேச்சை நன்னா கேளுங்க. அண்ட் அதுக்கு ஏத்தாப்புல வந்தா ரொம்ப பிரமாதமா கத்துக்கலாம். அவசரமே படாதீங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நட்வாங்கம் கத்துக்கணும்னு சொல்லும். நான் கூட சொல்வேன், நான் ஒரு பாரம்பரியமா கத்துக்கவே இல்லை. சரசா டீச்சர் என்கிட்ட என்ன சொன்னா, தாளத்தை கொடுத்து சும்மா சர்வலகோ போடுறி, தக்க திம்மி தக்க ஜொம்மு தக்க, அது தானாவே வந்துடும். நீ டான்ஸ் ஆடி இருக்க, அது உனக்கு அப்படியே அந்த திட்டத்தை எல்லாம் பெறலும். நிஜமாவே அவங்க வார்த்தை பலிச்சது. அண்ட் எனக்கு எப்பயுமே சரசா டீச்சர் சொல்லுவாங்க, நம்ம கலா தான் ஆள் பாதி ஆடை பாதி. அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறா, அழகா ட்ரெஸ். அவ ஐயலூ டெய்லர்னு ரொம்ப பாப்புலர் அந்த காலத்துல. அவர்கிட்ட சொல்லுவா, அது எப்படி கலா மட்டும் அப்படி தைக்கிறீங்க, அவ்வளோ ஃபிட்டிங்கா ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ இல்லம்மா அது அமையறதுமா அப்படின்னு ரொம்ப அது மனசுக்கு ஏத்தாப்புல. அதான் சொல்றேனே, நம்ம எனக்கு நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டக்கூடியன்னு சொல்லுவேன், அவளும் பண்ண மாட்டான். கம்பேரிசனே கூடாது, அப்படி இருக்கவே கூடாது. ஒருத்தர் ஒரு மாதிரி அந்த இது வந்ததுனால எல்லாருக்கும் வரும். எல்லா அவார்ட்ஸு நமக்கு வரலேன்னு ஃப்ரஸ்ட்ரேட்டே ஆகக்கூடாது. உனக்கு என்ன தள்ளி எழுதிருக்கோ அது டெஃபினட்டா வரும். யூ டிசர்வ் வாட் யூ கெட். அதுக்கு உங்களோட ஒர்க் ஷுட் ஷோ இன் எனி ஃபீல்டு ஃபார் தட் மேட்டர். ஹேவ் யோர் செல்ஃப் பிலீஃப். அந்த ஒரு நம்ம கிட்ட இருக்கு, நம்மளோட இது இருக்கு. அப்ப நம்ம எஸ் என்ன எல்லாரும் கேட்பா, ஆமா. An artist should be a package of everything. Merit, talent of course,
த வே நம்ம ப்ரெசென்ட் பண்றது நம்மள. எஸ் அண்ட் டெஃபினட்டா போய் என்ன மாமா நான் இருக்கேனா இல்லையா அந்த பிஆர் பண்ணித்தான் ஆனும். எஸ் அதெல்லாம் பண்ணித்தானே நம்ம மேலே வந்திருக்கோம். வெரி ட்ரூ. இதுதான் இட்ஸ் டிஃபிகல்ட். சும்மா நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு படிக்காம இருந்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் எப்படி வாங்குவோம்? எஸ் அந்த மாதிரி யூ மஸ்ட் ஒர்க் ஃபார் இட். ஹாவ் அ கோல், செட் அ கோல் அண்ட் ஒர்க் ஃபார் இட். அதுக்குன்னு டோன்ட் கெட் டூ டச்சி ஃபார் எனி திங். எல்லாத்துக்கும் ஸ்போர்ட்டிவாக இருக்கணும். எஸ் எல்லாத்துக்கும் யூ கோ. எஸ் அந்த மாதிரி இருந்தாலே எல்லாம் நல்லா வரும். ரொம்ப தேங்க்ஸ் டு யோர் தேங்க்யூ interview also. தேங்க்யூ Thank you so much. தேங்க்யூ Yeah. My best wishes to every one of you. தேங்க்யூ.